Hi viewers, welcome to our channel. விகாரி தமிழ் புத்தாண்டு 2019 பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 2019 ஏப்ரல் 14 அதாவது சித்திரை 1 அன்று பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கான பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த விகாரி வருடத்தில் உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சூழ்நிலை உண்டாகும். அழகு ஆரோக்கியம் கூடும். வராது அப்படின்னு நினச்சிருந்த பணம் கூட கைக்கு வரும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். ஆனால் வருடம் பிறக்கும்போது திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படும் சூழ்நிலை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்னால வீடு கலக்கட்டும். சகோதர வகையில் மனக்கசப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு 9ல் கேது அமர்றதுனால பித்ருவழி சொத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நலனில் கவனம் தேவைப்படும். அவரோட மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆனால் ராகு 3ல் இருக்கிறதுனால மனதில் தைரியம் அதிகரிக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக முடியும். இளைய சகோதரர்கள் வகையில் ஏற்பட்ட பிணக்குகள் எல்லாம் நீங்கும். ஷேர் மூலம் பணம் வரும். இந்த வருஷம் முழுவதுமே சனி 9ல் இருக்கிறதுனால தோல்வி மனப்பான்மையிலேருந்து விடுபடுவீங்க. அவசியமான செலவுகள் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்குவீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும். வேலைக்கு விண்ணப்பிச்சு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். முன்ன சொன்ன மாதிரியே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குரு உங்களுக்கு 8ல் இருக்கிறதுனால வீண் அலக்கழிப்புகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தாமதமாகலாம். மனசில் இனம் புரியாத கவலைகள் செல்லும். தன்னம்பிக்கை குறையும். திடீர் பயணங்கள்னாலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். செலவுகள் அதிகமாகிறதுனால ரொம்ப திணறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரபலங்களோட அறிமுகம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்னால வீடு களைக்கட்டும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டை விரிவுபடுத்தவோ இல்லைனா புதுப்பிக்கவோ செய்வீங்க. தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. விளம்பர யுத்திகளை கையாண்டு விற்பனையை பெருக்குவீங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க செய்வீங்க. கமிஷன், பதிப்பகம், வாகன உதிரி பாகங்கள் வகையில் லாபம் கிடைக்கும். குரு 8ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன அலக்கழிப்புகள் இருக்கும். மேலதிகாரிகளின் குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம். சக ஊழியர்களிடமிருந்து ரொம்பவே கவனமாக பழகணும். இடமாற்றம் ஏற்படக்கூடும். சம்பள பாக்கி கைக்கு வரும். மாணவர்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. உங்கள் சந்தேகங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெறுங்க. கலைத்துறையினருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் புகழும் கௌரவமும் கூடும். பழைய சம்பள பாக்கி கைக்கு வரும். வருடத்தின் முற்பகுதி மனதில் சலனத்தை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதி சாதிக்க வைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, கோவை மாவட்டம் தாளக்கரை தண்டுக்காரன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திர நாளில் தரிசிக்கிறது நல்ல பலன்களை தரும். உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.